ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் பதற்ற சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம்ல நடந்த 26 பேருடைய கொலை தான். பாகிஸ்தானை சார்ந்த பாகிஸ்தான் ஆதரவு தரக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகள் மூலமா ஒரு 4 பேர் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்னைக்கு பகல்காம்ல ஒரு பெரிய அட்டாக் நடத்தினாங்க. அதுல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இதுக்கான பதில் தாக்குதலா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை இந்தியா அழிச்சுது. அது எந்த ஏவுகணை மூலமா அழிச்சுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரஃபேல் மூலமா அழிச்சாங்க. ரஃபேல்ல இருந்து ஸ்கேல்ப் அப்படின்ற ஏவுகணை மூலமாகவும் ஹம்மர் அப்படின்ற ஏவுகணை மூலமாகவும் அழிச்சோம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். எதிர்த்தாக்குதல் பாகிஸ்தான் கண்டிப்பா நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில 15 இடங்கள்ல அட்டாக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய முயற்சியை, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 15 நகரங்கள்ல 15 இடங்கள்ல பெரிய அட்டாக்கை முயற்சி செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஒரு 100 பேர் செத்து போயிருந்தாலும் 1500 பேருடைய மரணத்தை ஒரு அமைப்பு தடுத்து நிறுத்தி இருக்கு. எல்லாருக்குமான கேள்வி இருந்தது. ஒருவேளை எதிர்த்தாக்குதல் நடத்தினா அதை எப்படி இந்தியா சமாளிக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. அதுக்கு இந்தியா தயாரா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா என்ன ஆயுதங்களை வச்சு தடுப்பாங்க அப்படின்ற சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது வான் வழியா வரக்கூடிய தாக்குதலை கீழே இருந்தே அவங்க அந்த மிசைல் நம்ம மேல அந்த ஏவுகணை நகரத்துல விழுந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில வானத்திலே வச்சு அவங்க ஏவக்கூடிய ஏவுகணைகளை க்ளோஸ் பண்ணக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட், ஒரு முக்கியமான ஆயுதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய S-400 சுதர்ஷன் சக்ரா, அதுதான் நம்முடைய இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அரணா செயல்பட்டிருக்கு. S-400 சுதர்ஷன் சக்ரா. ஸோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது S-400 ஏவுகணை உலகினுடைய மிகவும் மேம்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு. அதாவது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா, முக்கியமாக ஒரு பெரிய எதிர்த்தாக்குதல் ஒரு தாக்குதல் நடக்குது, அதை பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த S-400 சுதர்ஷன் சக்ரா ஒரு முக்கியமான ஏவுகணை. எதிரி நாட்டிலேருந்து வரக்கூடிய ஏவுகணைகளை அதை ஃபாலோ பண்ணி வானத்திலே அதை அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையாக அது இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு 15 இடங்கள்ல காஷ்மீருடைய குப்வாரா, பாராமுல்லா, உரி, பூஞ்ச், மென்தார், ரஜௌரியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் பீரங்கி தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபோட பத்தான்கோட், அமிர்தசரஸ், கபர்தலா, ஜலந்தர், லூதியானா, அதம்பூர், பதின்டா, சண்டிகரை குறிவைத்து தாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. இப்படி இந்தியாவுடைய 15 நகரங்களில் பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சியை, இந்த தாக்குதல் முயற்சியை இந்த S-400 சுதர்ஷன் சக்ராவை வைத்து இந்தியா முறியடித்திருக்கிறது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். S-400ல என்னென்ன இருக்கு அப்படின்றத 6 லான்ச்சர்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு மேம்பட்ட ரேடார் அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டுப்பாட்டு மையம் இருக்கு. இந்த 6 லான்ச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரே நேரத்தில் கண்டினியூவா ஏவுகணைகளை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகள் 15 நகரங்களில் திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி. அதாவது அந்த 15 நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்தணும், அவங்களை அழிக்கணுன்ற நோக்கத்தில் ஏவப்பட்ட ஏவுகணைகளை வானத்திலே வச்சு இந்த S-400 அழிச்சிருக்கு. இந்த 6 லான்ச்சர்லேருந்து கண்டினியூவா இரவு முழுக்க அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி இது அழிச்சிருக்கு இந்த S-400. இது ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இருந்திருக்கு. அதாவது 5 S-400 ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, டிஃபென்ஸ் சிஸ்டம். அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா அழிச்சிருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்டா இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த S-400 ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. 2018 இதை கோட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி 5 S-400. ஒரு S-400 விலை அப்படின்னு பார்க்கும்போது 7,000 கோடி ரூபாய் அதனுடைய விலை ரஷ்யாவிலிருந்து வாங்கியிருக்கிறாங்க. அதில் 3 அமைப்பு நம்மகிட்ட இப்போ இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 2 அமைப்புகள் அடுத்த வருடம் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம கைவசம் இருந்த 3 S-400 சுதர்ஷன் சக்ராவை வச்சு 15 இடங்கள்ல நடத்தப்பட இருந்த முக்கியமான தாக்குதல்கள் தடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி 400 கிலோமீட்டர் வரையிலான வான்வழி அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணித்து திருட்டுத்தனமான விமானங்கள், போர் விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் கப்பல்களை துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த S-400 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய விமானங்கள், ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் தண்ணீர்ல கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல் ஆகட்டும், நார்மல் போர் கப்பல்கள் ஆகட்டும், இந்த கப்பல்களை கண்டறிந்து 400 கிலோமீட்டருடைய இலக்கு. நீங்க நார்மலா கணக்கு வச்சு பாருங்க, சென்னையிலேருந்து தஞ்சாவூர், சென்னையிலேருந்து திருச்சி
அவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ், 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள், விமானங்களை ஃபாலோ பண்ணி அழித்து தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த S-400 அமைப்பு. அவ்வளோ ஒரு முக்கியமான இவ்வளோ ஸ்பெஷாலிட்டிகள் நிறைந்த இந்த S-400 நம்ம பல பேரினுடைய, பல இந்தியர்களின் உயிரை காப்பாற்றி இருக்கிறது. சுதர்ஷன் சக்ரா போன்ற பல ஆயுதங்கள் இந்தியாவின் வசம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்தினாலும் அதை சமாளிக்கும் வகையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைக்கும் என்பதில் ஐயமில்லை.